நாம இந்த சேனல்ல ஃபிஷிங் வீடியோஸா தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் இப்போ இந்த வீடியோல ஒரு ஆளே போய் எல்லா மீனையும் பிடிச்சு அந்த கடல்ல இருக்கதெல்லாம் காமிச்சா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே அவர் இந்த இறாலுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை பிடிக்க பாக்குறாரு. ஒன்னு பிடிக்க பாக்கும்போது அது கிட்ட போற வரைக்குமே அது பயப்படல. கடைசியில அது பிடிக்க முடியல, போயிடுச்சு. அதனால இவரு விடுற மாதிரி தெரியல, இன்னொரு இதை பிடிச்சிட்டாரு. இவர் ஒவ்வொரு கடலுக்குள்ள இருக்கதையுமே அந்த கேமரால ஃபுல் போக்கஸா காமிப்பாரு. இது ஒரு ரிலாக்ஸேஷன் வீடியோஸாவும் இருக்கும். உங்களுக்கு இந்த மியூசிக், என்னோட வாய்ஸ் இதெல்லாம் கேட்காம இருக்கணும்னா நீங்க மியூட் போட்டுட்டு கூட நல்ல ரிலாக்ஸேஷனா பார்க்கலாம். ஏன்னா அந்த கடலுக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே காமிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனா இந்த வீடியோஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபிஷிங் வீடியோஸ், அந்த கடலுக்குள்ள இருக்க வீடியோ பொருட்கள் எல்லாம் பார்க்கணும்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு ஆமை வீடியோ தான். இந்த ஆமைய ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்குவாங்கன்னு நினைச்சேன், ஆனா எடுத்துக்க மாட்டாங்க, திருப்பியே விட்டுருவாங்க. ஆமையை பத்தி சில விஷயங்கள் பார்ப்போமா? ஆமை என்னன்னா 10-20 வருஷம் வாழ்ற ஆமையும் இருக்கு. சில ஆமை 150 இருந்து 200 வருஷம் கூட வாழுமா. இதுல மொத்தம் 356 இனம் இருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆமைக்கு என்ன தன்மை இருக்குன்னா, குளிர்காலத்துல ஏத்த மாதிரி வெப்பநிலைய மாத்திக்கணுமா, வெயில் காலத்துக்குள்ள ஏத்த மாதிரி வெப்பநிலைய மாத்திக்குமா. அந்த ஆமைக்கு அந்த இயல்பு இருக்கு. அத 2 டைப் ஆஃப் பிரிப்பாங்க. எப்படின்னா, ஏதாவது ஒண்ணு அதை தாக்க வருதுன்னா நேரா அந்த தலையை உள்ள இழுத்துக்கிற ஒரு டைப்பும், சிலது சைடா திருப்பிக்கிறோமா. இத வச்சு ஆமைய 2 இனமா பிரிச்சிருவாங்களாம். இது 900 கிலோ கூட இருக்க வாய்ப்பு இருக்காம். ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா 140 கிராம்